வணக்கம். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா SVT TEX. நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. நம்ம ஷாப்பில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 250லேருந்து 2300 வரலும் வந்துட்டு ஒரு 30 கலெக்ஷன்ஸ் பக்கம் அவைலபிள் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன்லேயே ஃபுல் ஒர்க்கில் பார்க்க போகிறோம். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்துடும். இதோட பிரைஸ்ல எவ்வளவுங்கண்ணா? அண்ணா இதனுடைய பிரைஸ் வந்துட்டு 750ண்ணா. 750. இதனுடைய பிரைஸ் வந்துட்டு 750. ஓகே. இது என்ன மெட்டீரியலுங்கண்ணா? அண்ணா சில்க் காட்டன்ண்ணா. சில்க் காட்டன். சில்க் காட்டன். ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கலெக்ஷன்ஸ் 250ல இருந்து சில்க் காட்டன் வந்துட்டு 250 ஸ்டார்டிங்னா வித் பிளவுஸோட வந்துரும். உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்துட்டு 750 இதனுடைய பிரைஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நம்ம பார்டருக்கு மேட்சிங் வந்துட்டு பல்லு வந்துட்டு ரிச் பல்லு கொடுத்துருக்கோம் காப்பர் ஜரியில. அதே மாதிரி பிளவுஸும் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துரும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். ஆமா ப்ளைனா தான் இருக்கும். ஆனா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன ரேஞ்சுக்கு நான் சேல் பண்ணலாம்? ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்ச ரேட் வந்துட்டு 1100 வரலும் சேல் பண்ணலாம். 1100 வரைக்கும். அதிகபட்ச ரேட் 1300 வரலும் சேல் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சாரி ஃபுல்லாவே ஒர்க் வந்துடும் கம்ப்ளீட்டா. அதுலேயே பாத்தீங்கன்னா இதுவும் சேம் பிரைஸ் தானா, 750 ரேஞ்ச் தான். இது கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வயலட் கலரு. எல்லாமே பாருங்க உங்களுக்கு பார் வந்துட்டு நல்லா டிஷ்யூ பார்டர் கொடுத்து நல்லா கிராண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு புட்டா ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதே சேம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு வந்துடும். ரிச் பல்லு இது கான்ட்ராஸ்டோட வந்துடும். உங்களுக்கு பல்லுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துட்டு இதில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுங்கண்ணா. இப்போ இது வந்து 750 சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. இப்போ இந்த சாரி நம்ம 750க்கு வாங்குறோம் அப்படின்னா நாம வந்து என்ன ரேட்டுக்கு நான் சேல் பண்ணலாம்? ஆனால் அதான் ஒரு 1100 வரலும் மினிமம் பிரைஸ் 1100 வரலும் சேல் பண்ணலாம். இந்த சாரி வந்து 1100 வரைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம்க்குலாம் போனீங்கன்னா 1300லேருந்து அந்த ரேஞ்ச் வரலும் வந்துடுங்கண்ணா. நம்ம இப்போ பார்க்குறது பாருங்க சேம் வந்துட்டு சாரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஆல் ஒர்க் வந்துடும். ஆனால் இது என்ன வாஷ் நான் பண்ணலாம்? ஆனால் இதெல்லாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாஷ். நம்ம இளம்பிள்ளை சாரி பொறுத்தவரை நீங்கள் எல்லா மெட்டீரியலுமே நார்மல் வாஷ் பண்ணலாம். இப்போ இது வந்து இளம்பிள்ளை சாரி தானா? ஆமாம், இது நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஓகே. இதெல்லாம் நீங்கள் துணியை கையில் வாங்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம மெட்டீரியலுக்கும் நீங்கள் வேறு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கும் வந்துட்டு வேறுனா வந்துட்டு சூரத்து அந்த மாதிரி வந்துட்டு வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் நிறையா வருது. அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துட்டு 100% உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்ண்ணா. ஓகேண்ணா. இந்த சாரியோட வெயிட்லாம் எவ்வளோங்கண்ணா இருக்கும்? இதனுடைய வெயிட் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 450 to 500 கிராம் இருக்கும். 450 to 500 கிராம்ஸ். ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது பாருங்க ஒரு பியூர் பிளாக் கலர் சாரி. இது சூப்பராக இருக்கு பாருங்களா, செக்குடு டைப்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒர்க் வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ஒர்க்கில் ரிச் பல்லு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுங்கண்ணா ஃபுல்லாகவே நல்லா ரிச் பல்லு வந்துடும். இதில் ப்ளவுஸ் வந்துட்டு சேம் பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்கண்ணா. தேவைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், தேவைன்னா அவங்க மேட்சிங் ப்ளவுஸ் வந்துட்டு மேட்ச். பிளாக்னா நமக்கு இந்த சாரி எப்படி இருக்கு அப்படியே ரன்னிங் இல்லையா? ரன்னிங்லாம். இது வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு ஒர்க் இருக்காதுண்ணா. இந்த ஒர்க் வருது இல்லைங்களா? ஆமா, செக்குடு டைப். இந்த ஒர்க் இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு பிளைனா வரும். ஃபுல்லா பிளைன்லயே இருக்கும். ஃபுல்லா பிளைன்லயே உங்களுக்கு பிளாக் கலர்லயே இருக்கும். இது பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 750ண்ணா. இப்போ நம்ம பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரிங்கண்ணா வித் சில்வர் ஜெரி ஒர்க்கு. இது சூப்பரா இருக்கு பாருங்க ரெட் கலர். இதுல வந்துட்டு உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும்ண்ணா. இதுவும் சேம் பிரைஸ் தானே, 750 ரேஞ்ச் தான். எல்லாமே பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாவே ஜெரி ஒர்க் வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு பார்டர் உடலை ரெண்டுமே உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம். பல்லு வந்துட்டு இந்த மாதிரி ரிச் பல்லு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்கோம்ண்ணா. பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர் சாரிங்கண்ணா. இப்போ டைரக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? ஆனால் தாராளமாண்ணா. நம்மளுக்கு வந்துட்டு ஷாப்புங்கண்ணா, நம்மளே ஓனாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஓகே. நம்ம ஷாப் வந்து எங்கேண்ணா லொக்கேட் ஆயிருக்கு? ஆனால் கரெக்டாக சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இளம்பிள்ளைன்ற பிளேஸ்லண்ணா. ஏன்னா இளம்பிள்ளை அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா இளம்பிள்ளை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இளம்பிள்ளைன்ற பிளேஸ்னா சேலத்துல இருந்து மினிமம் வந்துட்டு ஒரு 1 hour டிராவல் ஆகும்ண்ணா. 1 hour. ஆமா, நம்ம இளம்பிள்ளைக்கு வரதுக்கு 1 hour டிராவல் ஆகும். சேலம் டு ஈரோடு வழி வந்துட்டு நீங்க வந்தாலும் வரலாம். சென்டர்ல இருக்கும். நம்ம ஈரோட்டுக்கும் சேலத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு காக்காபாளையம் வந்து தானே வரணும். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இளம்பிள்ளைக்கே பஸ் இருக்கு. நீங்க இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல வரக்கூடிய சாரி. இது எவ்வளோ ரொம்ப சாஃப்டா இருக்குமோ, ரொம்ப வளவலன்னு இருக்கிற மாதிரி? இது ரொம்பலாம் வளவலன்னு இருக்காதுன்னா மேக்ஸிமம் நம்ம காட்டன் சீலையிலே வந்துட்டு சாஃப்டா வரும் இல்லைங்களா? ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் பாலிஷ் போடாம அப்படியே மடிப்பாங்கன்னா, ஓகே, நம்ம வந்துட்டு வாஷிங் பண்ணிட்டு பாலிஷ் போடுவோம் இல்லைங்களா? பாலிஷ் போட்டிருக்கோம். அதனால வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்துட்டு நல்லாவே இருக்குங்களா. இது ஜரிக கலரே வேற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இது எல்லாமே வந்துட்டு ஜரியிலே வந்துட்டு நம்ம கலர் ஜரினா, கிரீன் கலர் ஜரி. சூப்பர். ஆனா இது நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கும் இந்த கிரீன் கலர் ஜரி ஒர்க்குக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு டிஃபரெண்டா நல்லா ஒரு அட்ராக்டிவா இருக்குங்க. பிரைஸ் எவ்வளவுங்கண்ணா? 750ண்ணா. இதுவுமே சேம் 750 தான். சேம் பிரைஸ் தான். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரே பிரைஸ் ரேஞ்சில் வரலாம்.
நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு yellow with violet கலர் காம்பினேஷன் வர மாதிரி இருக்கக்கூடிய சாரீனா. ஓகே. இது வந்துட்டு காட்டன்ஜி கோர்வை டிசைன் சொல்லுவோம். காட்டன்ஜி கோர்வை. ஆமாங்க. பார்டர் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலா சாரிக்கும் பார்டருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் டோட்டலாவே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கோர்வை டிசைன்ல வருது. உங்களுக்கு இதுவுமே அதே சேம் பிரைஸ் தான வரும் 750 ரேஞ்ச். இதுல இன்னும் கலர்ஸ் எல்லாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதுல இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்குனா இப்போதைக்கு வீடியோக்காக வந்துட்டு நம்ம டிசைனுக்கு ஒவ்வொரு sarees ஓகே நம்ம காமிச்சிருக்கோம். சப்போஸ் இதுல என்ன கலர்ஸ் வேணும் அப்படினு கேட்டாங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போட்டோ அனுப்பிச்சு இதுல கலர்ஸ் அப்படினு கேட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு போட்டோஸ் அனுப்பிச்சு கொடுத்தலாம்னா. ஓகே. நான் இப்போ இதுல ஏதாவது ஒரு sarees வேணும்னா நம்மள்ட்ட எப்படி ஆர்டர் பண்றது? ஆனா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு நமக்கு அனுப்பிச்சாங்க அப்படினா சேம் சாரியை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு கொடுத்தலாம்னா. நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதுங்களா? வாட்ஸ்அப் பண்ணா போதும்னா. பார்க்க போறது பாத்தீங்கன்னா புட்டாயம் பிளவுஸ் சாரி ப்ளஸ் வந்துட்டு இது ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படினு சொல்லலாம். வெட்டிங் கலெக்ஷன். ஆமாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும்னா டானா பட்டுல உங்களுக்கு சாரி ஃபுல்லா வந்துட்டு கம்ப்ளீட்டா ஜரி புட்டா வந்துரும். இது எல்லாமே காப்பர் ஜரி ஒர்க் தானா? இது எல்லாமே காப்பர் ஜரி ஒர்க். பார்டர் பாருங்க நல்லா கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஃபேன்சி டிசைன்ல காப்பர் ஜரி ஒர்க்ல மயில் பாருங்க தோகை வச்சிட்டு இருக்க மாதிரி எந்த அளவுக்கு டிசைன்ஸ் கிளாரிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியா கொடுத்துருக்கோம். இது காஸ்ட் எவ்வளவுங்கண்ணா? ஆனா இதோட காஸ்ட் 750 தான். 750 தான். 750 தான். சூப்பர். இந்த சாரிலாம் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1200 டு 1300. 1200 வருங்களா? 1200 டு 300 அந்த ரேஞ்ச் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா லெமன் yellow கலர் சாரினா. லெமன் yellow. ஆமா. சேம் பிரைஸ்ல உங்களுக்கு நம்மகிட்ட இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 டு 40 கலர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 30 டிசைன்ஸ் அந்த அளவுக்கு இந்த ஒரு கலெக்ஷன்லயே கிடைக்கும்னா. இது சில்வர் ஜரிங்களா? ஆமா காப்பர் வித் சில்வர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிது வருது. ஆமாங்க. ஓகே. இப்போ இந்த சாரில வெளிய மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு நான் போயிட்டு இருக்கோம்? ஆனா அதுதான் குறைஞ்சபட்சம் வந்துட்டு 1200 ரூபாய்னா. 1200 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம். அதுக்கு மேல 1300 400 னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு அவங்களே. இப்போ நம்ம கடையில இது என்ன ரேட்னா? 750 ரூபாய்னா. 750 ரூபாய். எப்பனா இவ்ளோ கம்மி ப்ராஃபிட்க்கு? ஆனா இது நம்ம ஓனா ரெடி பண்றது, நம்ம ஓனா ப்ரொடக்ஷன் பண்றது. அவங்க வந்துட்டு வாங்கி சேல் பண்ணும்போது வந்துட்டு எல்லா இடத்துலயுமே அதான ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல ஒரு ரேட் அப்படின்னா நீங்க வெளியில வாங்கும்போது உங்களுக்கு அது டபுள் ரேட்டா வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். இப்போ பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க் கலர் சாரினா. ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு கிளாத் வந்துட்டு ஒரு பெஸ்டா நீங்க பியூர் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கிளாத் வந்துட்டு ரெடி பண்ணிருக்கோம்னா. இது எல்லாமே சாஃப்ட்டா இருக்குமாண்ணா? ஆமாங்கண்ணா. கிளாத் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஒரு சாஃப்ட் கிளாத்ல வரும். அதே நேரத்துல உங்களுக்கு கிளாத் வந்துட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கும். இந்த சாரியோட வெயிட் எல்லாம் எவ்வளவுங்கண்ணா இருக்கும்? ஆனா மினிமம் வந்துட்டு ஒரு 650 கிராம். 650. 600 டு 650 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும்னா. ஏன்னா நம்ம சில்க் மெட்டீரியல் இல்லைங்களா டானா பட்டு, அதனால அந்த வெயிட் இருந்தா தான் உங்களுக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். அதனால அந்த இது எல்லாமே நம்மளோட இளம்பிள்ளை மெட்டீரியலா? ஆமாங்கண்ணா. நீங்க வந்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன் உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம நெய்யற இடத்துல தறியில கூட்டிட்டு போய் ஓனா காமிக்கலாம். இப்போ நம்ம இளம்பிள்ளையில தான் ஓடிட்டு இருக்கா? நம்ம இளம்பிள்ளை தானா. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான். நீங்க சப்போஸ் இந்த டிசைன் நெய்யற தறி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம கூட்டிட்டு போய் காமிக்கலாம். நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் சாரிங்கண்ணா. இதுல வந்து இப்ப நமக்கு ஒரே மாதிரி ஒரு 5 சாரி 6 சாரி வேணா ஏதாவது ரெடி பண்ணி தருவீங்களா? 50 சீலை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். 50 சாரி கூட 50 சீலை வேணாலும் யூனிஃபார்ம் ஆர்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வருது பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து வியர் பண்ணா கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும். மேக்ஸிமம் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் உண்மையிலேயே இந்த மாதிரி சாரி நம்ம வேர் பண்ணும்போது வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு காஸ்ட்லியான சாரி நம்ம வேர் பண்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஆனா 750 தானா? ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நம்ம குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி நல்லா கிராண்டா இருக்கும். அதான் சொல்றேன். நீங்க பியூர் பட்டு எடுத்து ஒரு 5000 6000 ஒர்த் உள்ள சாரி வேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் இருக்குங்க. நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு சுமதி கிரீன் கலர் சாரிங்கண்ணா. சுமதி கிரீன். ஆமா. ஓகே. இது பாருங்க சூப்பரா இருக்குண்ணா. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு இதுல மெயின் விஷயம் கிளாத்துங்கண்ணா. கிளாத் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஹார்டாக இருந்தாலும் ரொம்ப இது பண்ணுவாங்க. நம்ம சாரீ வேர் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப அவங்கள குண்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும். சாரீ வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா, ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேர் பண்ணும்போது வந்துட்டு நம்ம உடம்போடு ஒன்றா நல்லா ஒட்டி வருங்கண்ணா. அதனால் நம்ம வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்லிம்மாக காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி. ஓகே. நான் இதில் நார்மல் வாஷே பண்ணிக்கலாமா நம்ம, இல்லை ட்ரை வாஷ் தான் பண்ணுமா? அப்படிலாம் இல்லவே இல்லைங்கண்ணா. நீங்கள் 100% வந்துட்டு நம்ம எப்பயும் வாஷ் பண்ற மாதிரி நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் நீங்க சோப்பு போட்டே வாஷ் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்ளைண்டும் வராது. இப்போ பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரிங்கண்ணா. இதுக்கெல்லாம் பாருங்க பல்லு பிளவுஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல நல்லா கான்ட்ராஸ்ட் நல்லா தெளிவா இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு பிளவுஸும் தான் சேம் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துட்டு ரிச் பல்லு வந்துடும். சாரி ஃபுல்லாவே பாருங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு ஜரி புட்டாவும் வந்துடும். அதே மாதிரி பார்டர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபேன்சி டிசைன் பாருங்க. இது பல்லாக்குன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்துட்டு டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்டர்லாம் வந்துட்டு நல்லா ஃபேன்சியாக கொடுத்துருக்கோம்னா. இதுவுமே அதே 750 தான். சேம் ப்ரைஸ் தானே.
பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் சாரீங்கண்ணா. நம்ம ஷாப்பில் இது மட்டும் இல்லைங்கண்ணா, இன்னமும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சப்போஸ் கஸ்டமர் நேரில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துட்டு கூட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. நான் இப்போ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஏதாவது ரெடியூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்லியிருக்கோம். அதனால நம்மளால ரொம்ப ரெடியூஸ் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து நம்மளால என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு பெஸ்ட் பிரைஸ். ஓகே, இந்த சிஓடி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நம்ம சிஓடி ஆப்ஷன்ஸ் இருக்குண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா சிஓடி இருக்கு. சிஓடி இருக்குங்கண்ணா. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் சாரி வித் பிங்க் கலர் பல்லு பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோங்கண்ணா. நான் கஸ்டமர்ஸ் கலர் இருக்குங்களா? அப்போ கஸ்டமருக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம நெய்யற கலருக்கு அவங்க கேட்குற கலர் வந்துட்டு மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அதே மாதிரி கஸ்டமர் வந்துட்டு சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சிஓடி ஆப்ஷன்ஸ் சொன்னாங்கன்னா, அதே வந்துட்டு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்களாம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு எங்கிருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம எல்லா பிளேஸுமே அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் டெலிவரி அப்போ அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு எல்லா கஸ்டமரும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அவைலபிள். சிஓடி வந்து ஆனால் பர்டிகுலர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிஓடி ஒன்லி. நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்னா வித் வந்துட்டு ஒயிட் ஜெரி சில்வர் ஜெரியில நம்ம வந்துட்டு இது ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு பல்லு பிளவுஸ் பாருங்க, வந்துட்டு ப்ரௌன் கலர்ல மெரூன் கலர்ல வந்துட்டு பல்லு பிளவுஸ் வந்துட்டு ரிச் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்கோம். சாரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியூர் பிளாக்ல ஒயிட் ஜெரினா. இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஜெரி புட்டா ஒர்க் வந்துருங்கண்ணா. இதே மாதிரி ஒரு 10 சாரி எனக்கு வேணா ரெடி பண்ணிடுவீங்களா? தாராளமாக. எத்தனை நாள்ல டைம் ஆகும் மேக்ஸிமம்? இப்போ எனக்கு ஒரு 5 சாரி வேணும் அப்படின்னா எத்தனை நாள் டைம்? அதான் நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு ஒரு 5 சாரினா ஒரு 4 டேஸ்ங்கண்ணா. அதே வந்துட்டு 10 சாரினா 1 வீக்ல ரெடி பண்ணி கொடுக்கலாம். 10 சாரினா 1 வீக்குள்ளே. இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சுங்கண்ணா, கனகாமர கலர்னு சொல்லலாம். சாரி ஃபுல்லாவே நல்லா ஒரு ஒன் சைடு பார்டர்னா. இது ஒரு சைடு வந்துட்டு பிக் பார்டரும் ஒரு சைடு வந்துட்டு ஸ்மால் பார்டரும் கொடுத்துருக்கோம். ஆனா ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் மாதிரி இருக்கு. ஆமா, டபுள் ஷேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு சைடு ஸ்மால் பார்டர், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிக் பார்டர் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு வேர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பார்டர் ஃபேன்சியா பெரிய பார்டரா இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஷாப் ஓப்பனிங் டைம்ல எப்படிங்கண்ணா? டைமிங் எப்படி? காலையில 10:30னா, நைட் வந்துட்டு 9 o'clock வரல இருக்குங்கண்ணா. நைட் 9 o'clock வரைக்கும் 9 o'clock வரல இருக்கும். வீடியோ கால் வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க டைரக்டா வரதா இருந்தாலும் வந்துட்டாங்கண்ணா. ஓகேண்ணா. நம்மகிட்ட அந்த வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன டைம்ல வேணாலும் பண்ணிக்கலாம்ண்ணா. காலையில 10:30க்கு ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு மேல அவங்க எப்போ வேணாலும் கஸ்டமர் கால் பண்ணலாம். அதே மாதிரி நைட்லயும் வந்துட்டு 9 மணி வரைக்கும் கூப்பிடலாங்கண்ணா. சப்போஸ் டைரக்டா வந்தாலும் அந்த டைமிங் வரலாம்ல? கண்டிப்பாங்கண்ணா. இப்போ நைட் ஒரு 7-8 மணிக்கு கூட வரலாம்ல? கண்டிப்பா வரலாங்கண்ணா. சப்போஸ் கஸ்டமர் வந்துட்டு அங்கிருந்து வரும்போது அவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வராங்கன்னா டைமிங் வந்துட்டு இங்க வர டைமிங் தெரியாதுண்ணா. அப்படி ஒருவேளை வந்துட்டு கால் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு நம்ம வீடு பக்கத்துல தாங்கண்ணா. அதனால நான் நேர்ல கூட நேரமா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த டைமுக்கு வந்தாலும் சரி, அப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஷாப்பை. பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோக்காக மட்டும் ஒரு 20 கலர்ஸ் காமிச்சிருக்கோம்னா, இன்னமும் ஒரு 20 கலர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு. இது இல்லாம இன்னும் இருக்கு. இன்னும் 20 கலர்ஸ் இருக்குங்க. இது பிரைஸ் எவ்வளவுங்க? 750 தான்.